I can edit to make them into one full video and then send it across. Now, Okay, like compile them. I compile them and send it across. All right. I will um, or post it in YouTube and send you the link. Okay, Huh? sir. But Last I time அப்படிதானே usually இருந்துச்சு. post it in public. ஆமா பப்ளிக்ல தான் போஸ்ட் பண்றேன் ஜெனரலா. சரி, sir. Okay. Okay, so I just went to a very good close up. ஏன்னா pastels is not that easy to get the accurate dots and lines. Okay. இப்ப என்னன்னா இப்ப இதுல வந்து அந்த பைண்டிங் இருக்குல்ல அந்த ஆங்குலர் லைன்ஸ் ஆஃப் த அக்ரிலிக்ல அந்த ஃபைனஸ் காமிக்க முடியும், இதுல அந்த அளவுக்கு ஃபைனஸ் காமிக்க முடியாது. காட்ட முடியாது. ஓவராலா ஜெனரலா நம்ம காட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்ப என்னன்னா இப்ப அந்த கோல்டு வந்து நம்ம ஆக்சுவலா கோல்டு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, எல்லோ பிரவுன் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவோம். அத வந்து மொத்தமா வரைஞ்சிட்டு கேர்ஃபுல்லி we can scrape off the top and let the color from below show. ஓகே. இப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு வயலட் போட்டுறோம், இந்த இடத்துல ஒரு வயலட் போட்டுறோம்னு வச்சுக்கிறோம். வயலட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்து வயலட் போட்டுறோம். வயலட் போட்டுட்டு அது மேல அந்த கோல்டோட இத ரஃபா ஒர்க் பண்ணிட்டு லேசா ஸ்கிரேப் ஆஃப் பண்ணி அந்த டீடைல்ஸ் வந்து ஓரளவுக்கு காட்டலாம். அதாவது we can get it up to 60-70%. ஓகே. which will be a very great success. அதாவது ஆயில் பாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் அது பாத்தீங்கன்னா எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு டிஃபிகல்ட் ஆக்டிவிட்டி. அப்சர்வ் ஆகாதா சார் ஷீட்ல? லைக் ஒன்ஸ் ஐ டு மை yellow shade, yellow and yellow combination. இல்ல பேப்பர் இது this is the pigments are not dissolved or not in suspension. Okay. The pigments are mixed to the wax. Okay. Basically there is wax, there is oil, solidified linseed oil, some bit of varnish so that it dries. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிக்மெண்ட் அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து பிக்மெண்ட் will be floating. கம்ப்ளீட்டா படத்தை வரைஞ்சு முடிச்சிட்டு and this doesn't dry completely. It might take several decades for it to dry completely. Okay. அதனால நம்ம கிளாஸ்ல தான் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். ஃப்ரேம் போட முடியாது. சாரி, கிளாஸ்ல ஸ்ப்ரே வந்து this is oil based. பிரேமா இந்த யாரோ இந்த அம்மா வந்திருக்கு யாருன்னு தெரியல. ஸ்ப்ரே வந்து see the dry pastel when we spray we are using a gum solution. Sir, we are doing dry pastel or oil pastel, sir? Oil pastel, yeah. ஆமா. இல்ல நான் சொல்றேன், அதாவது இல்ல ஸ்ப்ரேக்கு ஆயில் பாஸ்டலுக்கும் இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்றேன் நான். ட்ரை பாஸ்டல்ல வந்து the pigments are there and there is also gum powder in it. Okay. Very finely ground and dissolved and then dried, perfectly mixed. So the humidity in the air itself will wet the gum and make the pigment stick. Oh, okay. Pigment is opaque powder. Okay. So pigment is opaque powder. சரியா? இப்போ வந்து 4 லேயர் 5 லேயர் ஏத்துனதுக்கு அப்புறம் atmospheric humidity will find it difficult to penetrate through so many layers. Top layer மாத்திரம் ஒரு ரோல ஓட்டலாம். அப்ப என்ன செய்யறோம்னா we use a gum solution either in water or alcohol or water and alcohol. Okay. போட்டு aerosol போட்டு அந்த கம்மை வந்து மேல ஸ்ப்ரே பண்றோம். So the gum goes அந்த பிக்மெண்டோட மிக்ஸ் ஆகி பேப்பர்ல போய் ஒட்டிடுது. Okay. That's the reason why when the thing pigment powders mix with the spray it becomes dark. Okay. But once it becomes dry it will again become the same color, right? Slightly lighter.
meaning it won't come to the original state. Some colors will come back, some colors will remain dark. இப்ப இது வந்து oil based. One second, sir. ஆமாப்பா. Sorry, sir. சரியா? இது வந்து இல்ல என்னோட டவுட் என்னன்னா, I always thought the oil pastel will get like கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது நல்லா டைட்டா உட்கார்ந்துரும் ஷீட்ல. It doesn't need a spray, but whereas the dry pastel will need a spray to get fixed to the oil pastel surface வந்து அந்த ஆயில் வந்து ஓரளவுக்கு ஆயில் ஒரு 5 to 10% ஆயில் இருக்கும்னு வச்சுக்கிறோமே. 5 to 10% கூட இருக்காது. ஓகே 5% or less வச்சுக்கிறோம். The surface will dry, polymerize ஆயிரும். Oil doesn't evaporate. It polymerizes and creates a layer on the top layer மாத்திரம் இருக்கும். தொடச்சோம்னா நம்ம கையில ஒட்டும். அது ட்ரை பேஸ்டல் ஒட்டுற மாதிரி ஆயில் பேஸ்டல் வந்து ஒட்டும் ஒரு சர்டன் இதுக்கு அப்புறம். இப்ப எதை வச்சு ஸ்ப்ரே பண்றது? யூ ஹாவ் டு ஹாவ் அ சால்வெண்ட் ஃபார் த வேக்ஸ் அண்ட் ஆயில். அப்ப பென்சீனுக்கு போனோம். பென்சீனுக்கு போனோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுரும் பென்சீன். ஓகே. The lower layers, we will be having several layers, at least 2-3 layers. It will mix up the layers. அதனால வந்து இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக, வாட்டர் கலருக்கு ஸ்ப்ரே பண்ற மாதிரி தான். இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி பெஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப அமிர்தாவோட கிளாஸ்ல நடக்கும்போது we did a snow mountain, அதுல we did a spray, எல்லாருக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க, ஞாபகம் இருக்கா சார்? ஆயில் பேஸ்டலுக்கா? ட்ரை பேஸ்டலுக்கு. அண்ட் ட்ரை பேஸ்டலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகே. ஆயில் பேஸ்டல் you will not recommend, is it? No, ஆயில் பேஸ்டலுக்கு வந்து ஸ்ப்ரேன்னு ஒண்ணும் கிடையாது. ஓகே. See, when some artists tried oil pastel on large surfaces, பெரிய parchment paper, பெரிய கிராஃப்ட் பேப்பர்ல வந்து இந்த 4 அடி 2 அடி அப்படி 6 அடி 8 அடி அப்படிலாம் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா என்ன செஞ்சாங்கன்னா, லின்சிட் ஆயில் வந்து ஆல்கஹால் டிசால்வ் பண்ணிட்டு, ஆயில் dissolves in alcohol, dissolve பண்ணிட்டு they sprayed and let it dry for several days. Okay. But oil pastel is not considered a salon material. Okay. மீடியம் வந்து ஆயில் அக்ரலிக் இப்ப ரீசெண்டா ஒரு 20-30 years தான் அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அக்ரலிக்கே வந்து கேலரிஸ்ல வாங்க மாட்டாங்க. குட் கேலரிஸ்ல சலோன் குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வாங்க மாட்டாங்க. அதாவது சலோன் அப்படின்றது வந்து சலோன் அப்படின்றதே வந்து ஆக்சுவலா வந்து கேலரியை தான் சொல்றாங்க. அதாவது ஹை கிளாஸ் கேலரிஸ் வேர் யூ கேன் கோ ஒன்லி பை அப்பாயின்மெண்ட். ஓகே. So the salon owners will call the potential buyers and tell them, like such and such a painting has come, would you like to come and see? Okay, okay. Then they come. எனக்கு தெரியாது சலோன் குவாலிட்டி. இது ஒரு பெரிய பிசினஸ் இல்ல. ஓகே. அதாவது இந்தியாவில் வந்து சலோன் குவாலிட்டி, எஸ்பெஷலி தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் சலோன் குவாலிட்டியில வந்து ஒரு இது என்னன்னா, இஃப் தேர் இஸ் பிளாக் பீப்புள் won't buy, many won't buy. இந்த பெயிண்டிங்ல black இருந்ததுன்னா வாங்க மாட்டாங்களா? வாங்க மாட்டாங்க. black மாதிரி டார்க் ப்ளூ இருந்தா வாங்குவாங்க, பிளாக்கா இருந்தா வாங்க மாட்டாங்க. ஒரு பானை கவுந்து இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. Okay. If all the people are going away, they won't buy because அப்படி இதெல்லாம் நல்லதெல்லாம் போயிருமா. Okay. இல்ல அப்படி எல்லாம் ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது என்ன பண்ண ரொம்ப வருஷமா இருக்கா சார் இங்க தமிழ்நாட்டுல? எப்பயுமே இருக்கு. ஓகே. எப்பயுமே இருக்கு. என்னைய தெரிஞ்ச ஆளுங்க எங்கிட்ட வந்து சாமி படம் வாங்க மாட்டாங்க, அதாவது ஹிந்து காட்ஸ் படம் வாங்க மாட்டாங்க. ஏன்? நான் கிறிஸ்டியன்.
ஸோ தேவோ இல்ல ஆனா ராமச்சந்திரன் வீட்டுல வந்து நான் செஞ்ச காமாட்சி படத்தை பூஜையில வச்சிருக்காங்க. இதுல என்ன சார் இருக்கு? எனக்கு புரியல சார். அது அங்கதானே, அதுலதான் வந்து என்ன சொல்றது, பிளைண்ட் பிலீஃப் அப்படின்னு கூட அதை சொல்ல முடியாது. டோட்டல் மேட்னஸ், டோட்டல் மேட்னஸ். சரி, வந்துருவோமா? இப்ப என்னன்னா, இத வந்து நம்ம வந்து ஹாஃபா பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஹாஃப் வருதுன்னு வச்சுக்கிருவோம். இந்த மடிப்பு வந்து ஹாஃப்ல வருது. இது வந்து இங்க இந்த அந்த தெரியுது, என் கசர் தெரியுதா, என் கசர் தெரியுதா? இப்ப இந்த மடிப்பு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோல்டு இருக்கு இல்லையா அந்த சாரியில, அது வந்து ஒரு ஹாஃப்னு வச்சுக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குவார்டர்னு, இது ஒரு குவார்டர்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். இங்க அதே இதை எடுத்துட்டு வந்தா இதுவும் ஹாஃப்ல தான் இருக்கு. ஆனா வேற ஆங்கிள் போறதுனால இட் won't be repeated. இது வந்து ஒரு ஸ்லைட் கர்வ், இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். அப்ப டயகனல்ஸ் தான் இதுக்கு ஸ்ட்ரென்த். இப்ப நம்ம கலர்ஸ் என்ன வச்சிருக்கோம், ரெட் அண்ட் கிரீன் தகார்னு ஜம்ப் ஆகிற அதான் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். yellow and violet, அது ஒரு பர்பிள் அண்ட் ப்ளூ. இப்படி நம்ம வந்து ஹை கான்ட்ராஸ்ட் எல்லோ கோல்டோட எல்லோவும் ப்ளூவும் கிரீனும் அதுவும் சரி. அப்ப அதைத்தான் கேம் ப்ளே பண்ண போறோம். இந்த கலர் ஆன் பேப்பர்ஸ் வருமான்னு தெரியல. ஐ ஃபவுண்ட் திஸ் கலர்ஃபுல். சோ அதுதான் என்கிட்ட இருந்தது, இந்த சாரீஸ் தான் இருந்தது. இல்ல இது பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு லேசா ஒரு ஆரஞ்சிஷ் yellow. Would you like to wait and see for a while before you start? I will do it along with you, sir. Okay. Well, whatever. Like if you are going to feel comfortable that way, fine. Yeah. என்னன்னா, ஓகே, 1 second.